சரி ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அது வந்து வீடாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆவணம்லாம் செக் பண்ணுவீங்க? அந்த சொத்தினுடைய பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, ஏ ரெஜிஸ்டர், அதே மாதிரி வில்லங்க சான்றிதழ் செக் பண்ணுவோம், பத்திரம் செக் பண்ணுவோம், தாய் பத்திரம் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இந்த வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வில்லங்க சான்றிதழ் தான் ஏதாவது அந்த சொத்தின் மேல வில்லங்கம் இருக்கா, கடைசியா வந்து ஏதாவது அந்த சொத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருந்து அதை வந்து திருப்பி செலுத்தியிருக்காங்களா, ரத்த ஆவணம் எல்லாம் இருக்கா. ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வில்லங்க சான்றிதழ்ல வந்துடும். ஸோ நம்ம வில்லங்க சான்றிதழ் செக் பண்ணிடுவோம். எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிட்டு எல்லாமே கிளியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பத்திரப்பதிவுக்கு போவோம். ஸோ ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும்னா, சார் பதிவு அலுவலகத்துல போயிட்டு பத்திரம் பதிவு பண்ணும்போது அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த சொத்தின் மேல வழக்கு இருக்குது. அது வந்து வருவாய்த்துறை சார்ந்த வழக்கோ இல்ல ஒரு சிவில் வழக்கோ எது இருந்தாலும் அந்த சொத்தின் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால பத்திரம் பதிவு பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருப்போம் சொத்து வாங்குறதுக்கு, எல்லாம் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் நம்ம சொத்து பதிவே பண்ண போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை பதிவு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல் வந்து பதிவுத்துறைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியாம அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சொத்தின் மேல வழக்கு இருக்கா இல்லையா, அது நம்ம ஆன்லைன் மூலமாவே கண்டுபிடிக்கலாம். அதற்கான வசதியை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க, ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அது பத்தின அப்டேட் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது சொத்து தொடர்பான வழக்கு விவரங்கள், நீதிமன்ற தடை உத்தரவுகள் எதுவும் வில்லங்க சான்றிதழில் தெளிவாக தெரிவதில்லை. சொத்து உரிமை மாற்றம் தொடர்பாக கோர்ட் பிறப்பித்த உத்தரவை சம்பந்தப்பட்டவர்கள் சார் பதிவாளரிடம் தாக்கல் செய்தால் மட்டுமே அது குறித்து தெரிய வரும். மற்றபடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது, அதன் தற்போதைய நிலவரம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவதில்லை. இதுல தான் சொல்ல வராங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருந்தது, வழக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வில்லங்க சான்றிதழ்ல தெரியாது. அது சார் பதிவாளர் அலுவலகம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வழக்கு விவரம் எதுவும் தெரியாமல் அந்த சொத்துக்களை வாங்கிட நேர்ந்து விடுகிறது. பத்திரப்பதிவுக்கு போகும்போதுதான் வழக்குகள் பற்றி தெரிய வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் வேறு எதையும் செய்ய முடிவதில்லை. இந்த சிக்கலை தீர்க்கவே வருவாய்த்துறை முக்கிய அதிரடியை கையில் எடுத்து வருகிறது. பட்டா, நில அளவை, அதன்படி பட்டா, பதிவேடு, நில அளவை, வரைபடம் போன்ற விவரங்களை ஆன்லைன் முறையில் பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இ-சேவை இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, clip.tn.gov.in. இந்த வெப்சைட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா தகவலும் ஒரே வெப்சைட், ஒரே இணையதளம் மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். அதன்படி இந்த வெப்சைட்ல சிவில் கோர்ட் கேஸ் இருக்க டீடைல்ஸு, அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த வழக்கு விவரங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த clip.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்னுடைய ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் வேணா தமிழ் மாற்றிக்கோங்க. இதில் 4வது ஆப்ஷனாக பாருங்க, ரெவென்யூ கோர்ட் கேசஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வருவாய்த்துறை சார்ந்த வழக்குகள் ஏதாவது அந்த சொத்தின் மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ரெவென்யூ கோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட்டு வட்டம், தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணுங்க. கீழே சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா போதும். ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக தெரிய வந்துடும். அதுக்கு அடுத்ததா கீழே வந்து பாருங்க, சிவில் நீதிமன்ற வழக்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க, சிவில் கோர்ட் கேசஸ் டேட்டா. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், மாவட்ட நீதிமன்றம், அதே மாதிரி வழக்குகளின் தற்போதைய நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னா அதனுடைய தற்போதைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்குகளின் தற்போதைய நிலை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா வழக்கு எண், அந்த கேஸ் டேட்டானுடைய கேஸ் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வழக்குகளினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிந்து கொள்ளலாம். ஸோ மாவட்ட நீதிமன்றங்களினுடைய கேஸ் டேட்டா எல்லாமே கூடிய விரைவில் இந்த வெப்சைட்ல கம்ப்ளீட்டா வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேலேயும் இப்போ ஏதாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது சும்மா அப்படி கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. இருக்காது, பட் இருந்தாலும் சும்மா செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ செக் பண்ணி முன்னாடியே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் முடிஞ்சது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.